ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களே, ஒரு மூதாட்டி ஆசைப்பட்டதை போன்று நீங்களும் ஆசைப்படுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த மூதாட்டி என்ன ஆசைப்பட்டார்கள்? அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமூகத்தவர்களை எகிப்தில் இருந்து பலஸ்தீனத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது தன் கூட்டத்தார்களில் இருந்த சிலர்கள் சொன்னாங்க, நபியே, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எகிப்தில் இருக்கிறது, அதை எடுத்து சென்று பலஸ்தீனத்தில் அடக்கம் செய்ய வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கடைசி வசியத்தாக இதை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்படியென்றால் அவர்களுடைய கபர் எங்கே இருக்கிறது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பொழுது, கூட்டத்தார்கள் எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு மூதாட்டிக்கு மட்டும் தெரியும் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மூதாட்டியை பார்ப்பதற்காக வேண்டி சென்றார்கள். அந்த மூதாட்டி இடத்திலே கேட்டார்கள், தலீனா அலா கப்ரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், எங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரை அறிவித்து கொடுங்கள் என்று கேட்ட பொழுது, லா வல்லாஹி, நான் அதை சொல்ல மாட்டேன், அல்லாஹ்வே சத்தியமாக என் ஆசையை நீங்கள் நிறைவேற்றும் வரை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மூதாட்டியை பார்த்து கேட்டாங்க, உன்னுடைய ஆசை என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த மூதாட்டி சொன்னாது, அன் அகூன மஅக ஃபில் ஜன்னா, நபியே, சொர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று அந்த மூதாட்டி சொன்னது. அல்லாஹ்வும் அந்த மூதாட்டியின் ஆசையை நிறைவேற்றுவதாக வாக்கு கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதை அப்படியே அந்த மூதாட்டியிடம் சொன்னார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூதாட்டியை போன்ற நாமும் சொர்க்கத்தை ஆசைப்பட வேண்டும்.